ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ், எல்லாருமே வெளியே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. உலா வரக்கூடிய ஒரு பிடிஎஃப், மாணவர்கள் மத்தியில் நிலவக்கூடிய ஒரு குழப்பம். எனக்கு நிறைய பேர் அனுப்புனது, நான் பிடிஎஃப் சோர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ நிறைய பேர் அனுப்புன ஒரு விஷயம், அதில் இருக்கக்கூடிய விஷயம் உண்மையா சார், இது எங்களுக்கா சார், இதுதான் நடக்க போதா சார், இப்படி தான் இருக்குமா சார் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கான ஒரு பதில் நம்ம பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பெருங்கொல்லி நோய் நம்மளை ஆட்கொள்ற மாதிரி. ஸோ எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பயத்தை கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக தான் இந்த வீடியோவை டக்குன்னு போட்டேன். ஸோ பார்ப்போம் என்ன சொல்றோம் அப்படின்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ என்னுடைய சிற்றறிவு கேட்டுனதை நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ப்ரே பண்ணிப்போம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோவிங் ரிவைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் த செலக்ஷன் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர்ஸ். சார்பாய்வாளர்களை தேர்வு செய்வதற்கான பின்வரக்கூடிய இந்த ஒரு வழிமுறையை தான் இனி வரும் காலங்களில் அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறதா நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ இதோ அங்க இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்பாய்வாளருக்கு 2 விதமான தேர்வுகளை நடத்த சொல்லுது. அதாவது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஒன்று நடத்துங்க, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று நடத்துங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிங்க. அதுவும் யாரோட ஹெல்ப்போட நடத்தி முடிக்க சொல்றாங்க? டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்து கொஞ்சம் ஹெல்ப்பை வாங்கி நடத்தி முடிங்க. ஒரு லைன் போட்டிருக்காங்க, நீங்க அதெல்லாம் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. அது பாருங்க. The expertise of TNPSC may be sought by TNSRB to conduct the descriptive part of the written examination recommended by the commission. ஆல்ரெடி அவங்களாலே அதை ஒழுங்கா நடத்த முடியலன்னா குரூப் 2A திருப்பி என்ன பண்ணாங்க, பழைய குருடி கதவை தடின்னு அகைன் OMR மெத்தட்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்டே போயிட்டு மறுபடியும் இந்தாங்க கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். நல்ல கதை தான் அது. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுக்க 5th போலீஸ் கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன். அந்த வார்த்தையை ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. ரெக்கமெண்டேஷன் இதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனையா வழங்குறோம். இதெல்லாம் எங்க பக்கம் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. இந்த மாதிரி நடத்துனீங்கன்னா இனி வரும் காலங்கள்ல ஒரு காவலர் தேர்வு என்பது நல்ல மாதிரி நடக்கும். சோ இந்த வரக்கூடிய 21வது செஞ்சுரியில இருக்கும், நம்ம கிட்டத்தட்ட 21st செஞ்சுரியில இருக்கும். அந்த ஒரு வார்த்தை இருக்கு, அதான் ஹைலைட்டே. அதையும் நான் சொல்றேன். அந்த 21வது செஞ்சுரியில இருக்கக்கூடிய மக்களை அல்லது அந்த செஞ்சுரியில வாழக்கூடிய ஒரு கேண்டிடேட் நீ செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த போர்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இது இப்ப நடந்த கதை இல்லமா, இதுக்கு பாஸ்ட் ஹிஸ்டரி 2021லயே தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 5th போலீஸ் கமிஷன் செட்டப் பண்ணது 2021. இதுக்கு முன்னாடி 4 முறை போலீஸ் கமிஷன்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்க தரப்பு ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. எதையெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர இயலுமோ அதெல்லாம் நடைமுறைக்கு எடுத்துட்டு வருவாங்க. எதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர இயலவில்லையோ அல்லது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒத்தி வைப்பாங்க. ஸோ 2021லயே நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் இருக்கார்ல, அவரால் செட்டப் பண்ணப்பட்ட ஒரு போர்டு தான் இது. ஸோ அவர்கிட்ட இப்ப இந்த ரெக்கமெண்டேஷன் ஃபைல ஜனவரி மாசம் 3ஆம் தேதியே சப்மிட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? 2025 ஜனவரி புத்தாண்டு பிறந்துச்சு பாருங்க. அப்பயே தூக்கிட்டு போயிட்டு ஜட்ஜ் என்ன பண்ணிட்டார், ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவரை தானே சேர்மனா போட்டிருந்தாங்க, அவர் தூக்கிட்டு போய் இதை சப்மிட் பண்ணிட்டாருந்தாங்க. நாங்க 5th போலீஸ் கமிஷனுக்குலாம் கொடுத்துட்டோம். ஏற்கனவே போன வருஷமே அவர் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாரு, எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய நாள் தேவைப்படுதுன்ட்டு ஒரு 4 மாசம் எக்ஸ்ட்ராலாம் வாங்கியிருக்காங்க. அந்த ஆர்டர்லாம் இருக்குது, நீங்க போய் வேணா செக் பண்ணிக்கோங்க நெட்ல. 4 மாசம் அது எக்ஸ்ட்ரா வாங்கி செப்டம்பர் மாசம் வரையும் முடிச்சு இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபைனல் பண்ணி ஜனவரி மந்த் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை கவர்மெண்ட் என்ன பண்ணும், முன்னிலைப்படுத்தி அலசி ஆராய்ச்சி இதுல சொன்ன எந்த ரெக்கமெண்டேஷன்லாம், தட் மீன்ஸ் ஒரு கேண்டிடேட் ஜாயின் ஆயிட்டு அவர் ரிட்டையர் ஆவரா இருப்பாருங்க, அது வரையும் அவர் அனுபவிக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவாலாம் இருக்கணும் அப்படின்றத இந்த ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது. நான் சொன்னல அந்த 21வது செஞ்சுரின்னு ஒரு ஹைலைட் இருக்குன்ட்டு, அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் எஸ் ஐது நிறைய பண்ணீங்கல்ல, சர்க்குலேட் பண்ணீங்கல்ல, இந்த ஒரு பாயிண்ட் 9th பாயிண்ட் யாராவது நல்லா கவனிச்சிங்களா? The minimum educational qualification required for the job of the police constable in Tamil Nadu shall be made as a pass to in +2 level or equivalent examination to face the challenges of the 21st century. So இந்த PDFல இந்த ஒரு வார்த்தையை கவனிக்கும் போது எல்லாருக்குமே ஷாக் ஆகும். என்ன அப்படின்னா, grade 2 police constable, that means PC selection இருக்குல்ல, அந்த PC செலக்ஷனுக்கு எவ்வளவு பாஸ் ஆனா போதும்னு இவ்வளவு நாளா இருந்தது. 10th பாஸ் ஆனா போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 10th பாஸ் ஆனா போதும். ஒரு மாநிலத்துல உனக்கு ஒரு பிசி ஜாபுக்கு நான் ஆஃபர் பண்றேன், நீ ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த நாட்டுக்கு நீ சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அரசாங்கமும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களும் சரி நமக்கு செஞ்ச ஒரு விஷயம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரெக்ரூட் ஏதாவது 21வது செஞ்சுரியில் இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஆள்வதற்கு அவன் 10வது படிச்சு பிசி ஆனா மட்டும் பத்தாது,
+2 படிச்சு இல்ல +2க்கு நிகரான ஒரு கோர்ஸான டிப்ளோமாவை படிச்சிருக்கலாமே, அப்படி படிச்சவங்க ஒரு பிசி ஆனாதானே காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்காங்க. சோ என்ன இதுல ஒரு பெரிய கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்க போதுன்னு நமக்கு தெரியல. 10th முடிச்சிருக்கா இல்ல +2ல பிரேக் அவுட் ஆயிருக்க போறான், ஏதோ ஒண்ணு. சோ அவன் ஸ்டடீஸ்ல இருந்து பிரேக் ஆனவன் அவனுக்கு வந்து பிசி இது தரலாம். அப்ப 10th முடிச்சவங்க பாதி பேருடைய கனவு என்ன பண்ணுது, இந்த 9th பாயிண்ட்லயே தகர்க்கப்படுது. அப்ப 9th பாயிண்ட்ல அவுட் அவன், எல்லாருமே அவுட். அப்ப 10th முடிச்சவன்லாம் வேலைக்கே வரக்கூடாதுன்னா இதை அடுத்த வருடம் வரும் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு அரசு இந்த பாயிண்ட்டை நிறைவேற்றுச்சுன்னா என்ன ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணி விட்டுருவீங்கன்ட்டு. சோ அதனால இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அந்த கமிட்டி அந்த அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கிடையாது, ஆலோசனை. புரியுதா? அழுத்தம் என்பது வேற, ஆலோசனை என்பது வேற. அழுத்தம்னா செஞ்சே தீரணும்னுவாங்க, ஆலோசனைனா இதெல்லாம் செஞ்சா நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அரசு எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம போறதும் அரசுடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியல்ஸ் உடைய பொறுப்பு. சோ இது வந்து கண்டிப்பா மேண்டேட்டரி கிடையாது, கண்டிப்பா நடத்தணும்ன்றது கிடையாது. பட் இதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தோம், போலீஸ்ல இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டரை இது பண்ண சொல்லி தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிவைஸ்டு சிலபஸ்லயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க தேர்ந்து அதுல இருந்து கொஸ்டின் பேங்க் ரெடி பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். இந்த பிப்ரவரி மந்த்ல தான் அதுக்கான கொஸ்டின் பேங்க் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருந்ததையும் பார்த்தோம். சோ இவ்வளவு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய டிஎன்யூஎஸ்சி போர்டா இருந்துச்சுன்னா எதுக்கு அந்த கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ற வேலையை பார்க்கணும்? அது வேற வேலையை பார்த்துருக்கணுமே, நிறைய இருக்கு இன்னும். அது வந்து ஓப்பன் கோட்டாவை எதுவுமே டச் பண்ணாம ஓப்பன் கோட்டாக்கு இன்னும் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தா அதுக்கும் தானே எதனா ஒரு மெமோ ரிலீஸ் பண்ணி ஓப்பன் கோட்டாக்கு தானே ரெடி பண்ணிருக்கணும். சோ எதுவுமே பண்ணல இப்போதைக்கு. இது எல்லாமே இப்போதைக்கு ரெக்கமெண்டட் பேட்டர்ன். சோ இது எல்லாமே நடக்கக்கூடாது. அதாவது எல்லாத்தையுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து இப்போ கான்ஸ்டபிளுக்கான சேலரி வந்து ஹைக் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு சேலரி பத்தல, அவங்க வந்து கடைநிலை ஊழியர்கள் தானே, அவங்களுக்கு வந்து அந்த சேலரி ஏற்றி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் பரிசீலிக்கும். அதாவது அவங்களுக்கு அடுத்த வருஷ தேர்தலுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் பரிசீலிக்கும், கண்டிப்பா கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலையே. ஸோ நீங்க ஏன் தேவையில்லாம ஒரு சர்க்குலேஷன் உண்டு பண்ணி ஐயோ இது நடந்துருமா சார், இது நமக்கா சார், இது அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதை பாருங்க, இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்னத்துக்கு அந்த கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்றாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாம ஒரு பர்சன் வந்து டிபார்ட்மெண்ட் குள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. அதனால பேசிக்கான கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் அவன் போட்டி தேர்வுக்கே படிச்சுட்டு உள்ள வரட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைனை கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு வரக்கூடிய அடிப்படை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அடிப்படையா ஒரு அப்ளை பண்ணி உள்ள வராருன்னா அவருக்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும்னாங்க. அதை தாங்க நீங்க ட்ரைனிங்லயும் கத்துக் கொடுக்குறீங்க. சில பேருக்கு அதுக்கு தானே ட்ரைனிங்லயும் கத்துக் கொடுக்குறீங்க. அதனால நாங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூட சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம், எதா இருந்தாலும் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அதுக்குன்ட்டு நீ தூக்கி போட்டனா எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ எனக்கு நிறைய டக்கு போட்டோஸ் வருது, இதுதான் சார், இப்படியா சார், இதுவா உண்மையா, இதுவான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவ்வளோ பேசுறீங்களே, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 10% இடஒதுக்கீடு வேணாம், 5% குறைங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்குன்றாங்க. இது ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் தான். எதுக்கு அவங்களுக்கு 10% கொடுக்குறீங்க டோட்டல் வேகன்சில? இப்போ 1352 வேகன்சில கிட்டத்தட்ட 135 பேரை நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே ஃபில் பண்ணுமா? வேணாம், 5% ஃபில் பண்ணுங்க போதும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கு. அப்ப நிறைய பேர் ஓப்பன் கோட்டாக்கு என்ன ஆகும் கிடைக்கும், அந்த 5%லயே உன்னால ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபில் பண்ண முடியலனால ஓப்பன் கோட்டாக்கு ஒதுக்குன்றாங்க. கரெக்ட் தான், இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ நீ அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் டக்கு டக்குன்னு பார்க்கறத விட பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. சோ எல்லாமே ரெக்கமெண்டேஷன். சோ ரெக்கமெண்டேஷன்ல வந்தவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காம போலாம், அது அவங்களுடைய விருப்பம். சோ ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. சோ இதுக்கு அப்புறம் போர்டா இல்லனா கவர்மெண்ட்டோ டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். சோ நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க, இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஓகேவா? அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். சோ எதுவா இருந்தாலும் அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் ஆகாத வரையும் ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆகுது, இது ஹோல்ட் ஆன் செய்யப்படுகிறது. நீங்க அதுக்குன்னு படிக்கிறத விட்டாதீங்க. ஏன்னா நீங்க மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல சொல்லி இருக்கக்கூடிய இந்த பார்ட் 1 உடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். சோ இதுவாகட்டும் இல்ல இதுவாகட்டும், இது எல்லாமே நீ படிக்கிறத பேஸ் பண்ணது மட்டும்தான். என்ன டிஸ்கிரிப்டிவ்ல எழுத போற அவ்வளவுதான். ஆனா நீ படிக்கிறத பேஸ் பண்ணது மட்டும்தான். சோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கும் குரூப் 2A சொன்ன அதே பேட்டர்னை தான் இவங்க எடுத்துட்டு வந்து இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ பாப்போம், எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாப்போம். சோ நீ படிக்காதத மட்டும் விட்டுறாத, ஏன்னா நீ படிக்கிறது தான் கண்டிப்பா இதுக்கு திருப்பி யூஸ் ஆக போகுது. அகைன் பார்ட் 2 ஆகட்டும் இல்லனா பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல இருக்கக்கூடியதாகட்டும். சோ கண்டிப்பா இங்கிலீஷ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, தமிழுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் நீ படிச்சதே தான், திருப்பி சைக்காலஜி இருக்கு, மென்டல் எபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ நீ திருப்பியும் படிக்கிறதே தான் வரப்போகுது. சிலபஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. அதுல இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண போற, டீடைலா இந்த எக்ஸாமினேஷன் படிக்க போற, சோ எக்ஸாமைன் பண்ண போற. ஓகேவா? அதனால தயவு செஞ்சு படிக்கிறத எங்கேயுமே என்ன பண்ணிடாத, ஸ்டாப் பண்ணிடாத, படிச்சுட்டே இரு.
பார்ப்போம். இது இந்த வருஷ தேர்வுக்கு அமலாகுமானா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு என்னுடைய கருத்து கணிப்புப்படி. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, டக்குன்ட்டு போர்டு இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுத்து பசங்க தலையில வைப்பாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சி செய்தி தருவாங்களான்ட்டு டவுட் தான். பார்ப்போம், எதா இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஷியோராகவும் சொல்ல முடியல, பட் ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியில அவங்களும் சந்திப்பாங்க நிறைய விஷயத்த. ஏன்னா இது எந்த அளவுக்கு ஒரு ஓட் பேங்க் கலைச்சு விட்டுருன்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே பாசிட்டிவா அமைஞ்சு இது வந்து மேபி அமலானா கொஞ்ச நாள் ஒரு 2-3 முறை தேர்வுகளை தள்ளி கூட அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொல்லிட்டேன் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. இப்போ பிசிக்கெலாம் அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கட் பண்ணால் கண்டிப்பாக முடியுமா? டெஃபினட்டாக முடியாது. +2 பாஸ் பண்ணாதான் பிசி ஆவனா யாருங்க இருக்காங்க? அப்புறமா பிசிக்கே அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலையும் மாணவர்களுக்கு உருவாயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த பிடிஎஃபையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம இன்னொரு வீடியோ கூட போட்டுடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோக்குள்ள வந்தேன். ஸோ எதுவும் யாரும் பயப்படாதீங்க. உங்களுடைய ரொட்டீன் ப்ரொசீஜர்ஸை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க ஸ்டடீஸ்ல. ஸோ நம்ம பார்க்கலாம். எதா இருந்தாலும் ஞாபகத்துக்கு வரட்ட பெரிய படிங்க, நல்லா படிங்க. இனிமே படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா படிங்க. மேபி த டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு வரும்போது இதுக்கப்புறம் நீங்க ஆப்ஷன் பார்த்து டக்கு மார்க் பண்ற வேலை எல்லாம் இல்ல, எழுதணும் அப்படின்னு இருக்குல்ல. சோ நான் பாத்துக்கலாம். இது வராது, இப்போதைக்கு வராது. அந்த வந்து மைண்ட்ல இருந்து ஒழிச்சிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். ஓகே. சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.